வெல்கம் டு ஜியூஸ் வேர்ல்ட் ஆஃப் கிரியேஷன்ஸ். ஆமாங்க, என்னடா இது எங்கே கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு வேலூரில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை அட்டன் பண்ணுறதுக்காக ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பியாச்சு. இது அவங்களோட பாப்பா ஈவ்லின் இயல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ்ன்றதை விட ஒரு ஓன் சிஸ்டர்ஸ் எப்படி இருப்போமோ அதை விடவே ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா நம்ம வெளியே போகிறோன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு நம்ம பொறுமையாக கிளம்பி போகலாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன், நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருக்கேன், இல்லை இப்படி இருக்கலாம்னு உங்களோட சஜஷன் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம பெட்ரோல் போட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே நம்மளுக்கு மார்னிங் பசிக்கும்ல, கிட்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்தியாச்சு. நாங்கள் அந்த ஹோட்டலில் என்ன ஒரு பியூட்டினா, அன்றைக்கி தான் அவங்க ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. பசங்களுக்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களுமே இங்கே நல்லாவே சாப்பிட்டோம். ஹோட்டல் ஆம்பியன்ஸ், அந்த பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் சிஸ்டர்ஸ் 2 பேரும் பொங்கல், வடை, சாம்பார், வடைக்கறி இதெல்லாம் வாங்கியிருந்தோம். சாம்பார் மட்டும் உப்பாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. அவங்க பிரதர்ஸ் 2 பேருமே இட்லி, வடை இது மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. கிட்ஸ்க்குமே இட்லி, இந்த மாதிரி பொங்கல், வடை அது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அது முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ்க்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க அந்த சுற்றி இருக்க ஆம்பியன்ஸ். சர்ச் பார்த்துட்டோம். இப்போ போய் சாப்பிட்ற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது தாங்க சாப்பிட்ற இடம். சரி, ஓகே, நம்ம அதை பார்த்தாச்சு. இப்போ உள்ளே போய் பொண்ணு மாப்பிள்ளையே ஒரு விசிட் உங்ககிட்ட காட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். சர்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. இது டான் போஸ்கோ சர்ச், வேலூரில் காந்தி நகரில் இருக்கிற சர்ச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. சைடில் எல்லாமே ஸ்டாச்சூஸ் எல்லாமே வச்சுட்டு, இது தாங்க பொண்ணு மாப்பிள்ளை. அவங்கள விஷ் பண்ணிடுங்க. உங்களோட விஷஸ், உங்களோட ப்ரேயர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாமே வச்சுட்டு சூப்பராக இருந்ததுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதையுமே உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நாங்களுமே குட்டியாக ஃபேமிலி கிளிப் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி மேரேஜ் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திரும்பவும் ஒரு அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் சாப்பாடு முக்கியம் இல்லைங்க, சாப்பாடுக்கு வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள், லட்டு ஜியூவும் அவங்களோட அட்ராசிட்டிஸ் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்போ தான் சாப்பிடவே ஃபஸ்ட்டு பந்தியில் வந்தவங்க. எப்போவுமே லாஸ்ட்டாக தான் வரும், எல்லாமே காலியாக போயிடுங்க. இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு பந்திலே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு குடுகுடுன்னு நம்ம மொய் கொடுக்கறதுக்காக வந்தாச்சு. அங்கே எடுத்தது குட்டி குட்டி கிளிப்ஸ். பொண்ணுங்க டான்ஸ் ஆடினாங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்காக டான்ஸ் ஆனாங்க. எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்தது. ஐஸ்கிரீம் மிஸ் ஆகிடுச்சு இல்லைங்க, போய் வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என் பொண்ணை டான்ஸ் ஆட சொன்னால் அவள் அங்கே பபிள்ஸ் வரும்ல, அதை அவள் ஊதி அதை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தா. ஓகேங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம ஈவினிங் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த ட்ரிப் எப்படி இருந்தது எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்தது. பட் எங்களுக்கு டைம் இல்லை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு, இன்னும் சுற்றி பார்க்குறதுக்கு. வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு எங்கள் ஊர் பாருங்கள் எப்படி மட்டையாகி தூங்குறாங்க பாருங்கள். ஜியானாவும் நல்லா தூங்கிட்டா, நானுமே நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் இன்னும் டீட்டெயில்டாக காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.